இந்தியாவில் வைத்து கைது செய்யப்பட்ட பாரிய அளவிலான போதைப்பொருள் கடத்தல்காரரும் பல கொலைச் சம்பவங்கள் தொடர்பில் போலீசாரால் தேடப்பட்டு வந்தவருமான பொடிலெசி என்ற ஜனித் மதுசங்கர் இன்று அதிகாலை நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டார். மும்பையிலிருந்து இன்று அதிகாலை 5:56 மணிக்கு வந்த ஸ்ரீலங்கன் விமான சேவைக்கு சொந்தமான UL-142 என்ற விமானத்தில் அவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தின் ஊடாக நாட்டிற்குள் அழைத்து வரப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. நீதிமன்றில் பிணை வழங்கப்பட்டதன் பின்னர் தலைமறைவாகி இருந்த பாரிய அளவிலான போதைப்பொருள் கடத்தல்காரரும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளி ஜனித் மதுசங்கர் எனப்படும் பொடிலெசி 2024 ஆண்டு பிணையில் விடுவிக்கப்பட்டதும் இந்தியாவுக்கு தப்பிச் சென்றிருந்தார். பிணை வழங்கப்பட்டதை அடுத்து அவர் சட்டத்தரணி ஒருவரின் காரிலேயே நீதிமன்றம் வளாகத்தை விட்டு வெளியேறியிருந்தார். இதையடுத்து அவர் 2025 ஆண்டு ஜனவரி மாதம் இந்தியாவின் மும்பையில் வைத்து கைது செய்யப்பட்டார். நேற்று முன்தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் 2 அதிகாரிகள் இந்தியாவுக்கு சென்றுள்ளதுடன் அவர் இன்று அதிகாலை நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. 2026 ஆண்டில் இவ்வாறான சந்தேக நபர்களை நாட்டிற்கு அழைத்து வருவதற்கு அதிகபட்ச முயற்சிகள் எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, தற்போதுள்ள அரச பொறிமுறையின் ஊடாக 2024, 2025 மற்றும் 2026 ஆண்டுகளில் சிவப்பு அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்ட 29 சந்தேக நபர்களை நாட்டிற்கு அழைத்து வர முடிந்தது. அதேபோன்று சர்வதேச போலீஸ் சிவப்பு அறிவித்தல் இன்று அழைத்து வரப்பட்ட சந்தேக நபருடன் மொத்தம் 14 பேரை நாட்டிற்கு கொண்டு வர முடிந்துள்ளது. சர்வதேச போலீஸ் சிவப்பு அறிவித்தல் இல்லாத நிலையில் அந்தந்த நாடுகள் குடிவரவு, குடியகழ்வு குற்றங்கள் மற்றும் நாடு கடத்தல் தொடர்பில் போலீஸ் மா அதிபரின் நேரடி தலையீடு மற்றும் அந்த நாடுகள் அவர் மீது கொண்டுள்ள நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த சந்தேக நபர்களை எம்மால் அழைத்து வர முடிந்தது. மேலும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளுக்காக 89 சிவப்பு அறிவித்தல்கள் பெறப்பட்டுள்ளன. 2026 ஆண்டில் இந்த சந்தேக நபர்களை நாட்டிற்கு அழைத்து வருவதற்கு அதிகபட்ச முயற்சி எடுக்கப்படும் என தெரிவித்தார். 2026 ஆண்டில் இவ்வாறான சந்தேக நபர்களை நாட்டிற்கு அழைத்து வருவதற்கு அதிகபட்ச முயற்சிகள் எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, தற்போதுள்ள அரச பொறிமுறையின் ஊடாக 2024, 2025 மற்றும் 2026 ஆண்டுகளில் சிவப்பு அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்ட 29 சந்தேக நபர்களை நாட்டிற்கு அழைத்து வர முடிந்தது. அதேபோன்று சர்வதேச போலீஸ் சிவப்பு அறிவித்தல் இன்று அழைத்து வரப்பட்ட சந்தேக நபருடன் மொத்தம் 14 பேரை நாட்டிற்கு கொண்டு வர முடிந்துள்ளது. சர்வதேச போலீஸ் சிவப்பு அறிவித்தல் இல்லாத நிலையில் அந்தந்த நாடுகளின் குடிவரவு, குடியகழ்வு குற்றங்கள் மற்றும் நாடு கடத்தல் தொடர்பில் போலீஸ் மா அதிபரின் நேரடி தலையீடு மற்றும் அந்த நாடுகள் அவர் மீது கொண்டுள்ள நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த சந்தேக நபர்களை எம்மால் அழைத்து வர முடிந்தது. மேலும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளுக்காக 89 சிவப்பு அறிவித்தல்கள் பெறப்பட்டுள்ளன. 2026 ஆண்டில் இந்த சந்தேக நபர்களை நாட்டிற்கு அழைத்து வருவதற்கு அதிகபட்ச முயற்சி எடுக்கப்படும் என தெரிவித்தார். அனுமதி பத்திரங்கள் மற்றும் கொடுப்பனவு பத்திரங்களின் கீழ் காணிகளை அபிவிருத்தி செய்து பயன்படுத்தி வரும் விவசாயிகள் உள்ளிட்ட பொதுமக்களுக்கு அந்த காணிகளின் முழு உரிமையை வழங்கும் உரித்து பூரண அளிப்பு பத்திரம் வழங்கும் தேசிய திட்டத்தின் அங்குரார்ப்பண நிகழ்வு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் அனுராதபுரத்தில் இன்று நடைபெற்றது. பகல் 2 மணிக்கு அனுராதபுரம் கொரக்காவெவ வடமத்திய மாகாண சபை மண்டபத்தில் இந்நிகழ்வு இடம்பெற்றது. 1935 ஆண்டின் 19ஆம் இலக்க காணி அபிவிருத்தி கட்டளை சட்டத்தின் கீழ் காணிகளை பயன்படுத்தி வரும் மக்களுக்கு அந்த காணியின் மீதான முழுமையான உரிமை இல்லாத காரணத்தினால் அதனை மனித தேவைகளுக்காகவோ அல்லது பொருளாதார அபிவிருத்திக்கோ பயன்படுத்தும் போது பல்வேறு சிக்கல்களை எதிர்கொள்ள நேரிட்டுள்ளது. இதன் காரணமாக தற்போது வழங்கப்பட்டுள்ள அனுமதி பத்திரங்களில் உள்ள நிபந்தனைகளை நீக்கி 1947 ஆண்டின் 8ஆம் இலக்க அரச காணிகள் கட்டளை சட்டத்தின் 2ஆம் பிரிவுக்கு இணங்க அவற்றுக்கு பதிலாக பூரண அளிப்பு பத்திரம் வழங்கப்படும். தங்கள் விருப்பத்தின் பேரில் அனுமதி பத்திரங்களை அரசாங்கத்திடம் ஒப்படைப்பவர்களுக்கு இந்த புதிய இமிகம உரித்து பூரண அளிப்பு பத்திரம் வழங்கப்பட்டுள்ளது. அனுராதபுரம் மாவட்டத்தில் 500 பயனாளிகளுக்கு இன்று இந்த அளிப்பு பத்திரங்கள் வழங்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து இந்த திட்டம் நாடு முழுவதும் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் நடைமுறைப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்நிகழ்வில் உரையாற்றிய ஜனாதிபதி, தரமற்ற நிலக்கரி இறக்குமதி தொடர்பான தகவல்களை ஐக்கிய மக்கள் சக்தி வெளிப்படுத்தியதை தொடர்ந்து அரசாங்கத்தின் பொறுப்புள்ள தரப்பினர் இப்போது மக்கள் முன்பாக அந்த நிலக்கரி தரமற்றது என கூறி வருகின்றனர். இந்த தரமற்ற நிலக்கரி இறக்குமதியால் மின் உற்பத்தி செயல்முறை உரிய செயற்திறனை காட்டாது காணப்படுகிறது. இந்த தரமற்ற நிலக்கரி பயன்பாட்டால் உபகரணங்களுக்கு சேதம் ஏற்படும் போக்கு அதிகரித்துள்ளது. இதனால் உருவாகும் சாம்பல் அளவு 2 மடங்காக அதிகரித்து இருக்க வேண்டிய 11-15 என்ற அளவிலிருந்து 21% வரை அதிகரித்து காணப்படுகின்றன. இந்த சாம்பல் வெளியேற்றத்தால் சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுகின்றன என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நேற்று விசேட கூற்றை முன்வைத்து தெரிவித்தார். எதிர்வரும் 2-3 மாதங்களில் மேலும் 15 முதல் 16 நிலக்கரி கப்பல்கள் இறக்குமதிக்கு கொண்டு வரப்படவுள்ளன. தரமான நிலக்கரி இறக்குமதி செய்யாமல் தரமற்ற நிலக்கரி பயன்படுத்துவதால் உற்பத்திக்கு தேவையான மெகாவாட் அளவு குறைந்து மின்சாரத்துக்கு ஏற்படும் தட்டுப்பாட்டை ஈடு செய்ய எரிபொருள் மின் நிலையங்களை நாட வேண்டியுள்ளதால் நாட்டிற்கும் அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் மின் நுகர்வோருக்கும் பாரிய பணநட்டம் ஏற்படுகிறது என்று அவர் தெரிவித்துள்ளார்.
நிலக்கரி கொள்முதல் மோசடியால் நாட்டுக்கு ஏற்பட்டுள்ள நட்டத்தை ஜனாதிபதி உள்ளிட்ட அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும். இந்த மோசடியுடன் தொடர்புபட்ட அனைவரும் அடுத்து வரும் அரசாங்கத்தில் சிறைக்கு செல்வது நிச்சயமாகும் என அரச தாதி உத்தியோகத்தர்கள் சங்கத்தின் தலைவரும் ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான சமன் ரத்னப்பிரிய தெரிவித்தார். கொழும்பில் நேற்று நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பில் செய்வதற்கு வேறொன்றும் இல்லை என்பதற்காக சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்டிருப்பாரானால் அது பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை வழங்காது. ஏனைய சம்பவங்களைப் போன்று இதுவும் வெறும் கண்காட்சியாக இருந்தால் அது பிரயோசனமற்றது என்று முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று வியாழக்கிழமை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். எதிர்க்கட்சிகள் ஒவ்வொரு பேசு பொருட்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றன. சட்டம் முறையாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும்போது அவர்களுக்கு அச்சம் ஏற்படுகின்றது. அந்த அச்சத்தையே கூச்சலிட்டு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றனர். அரசாங்கம் அவற்றை கவனத்தில் கொள்ளாது என பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்தார். கொழும்பில் நேற்று வியாழக்கிழமை ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்தார். எதிர்க்கட்சிகள் ஒவ்வொரு பேசு பொருட்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றன. கடந்த ஆண்டு கொள்கலன்கள் பற்றி கூறிக்கொண்டிருந்தனர். அவ்வாறு காலத்துக்கு காலம் ஒவ்வொரு விடயங்களை அவர்கள் பேசு பொருளாக்கி அரசாங்கத்தின் மீது குற்றம் சுமத்தி கொண்டிருப்பார்கள். அவ்வாறாயிருப்பினும் அவர்களால் முன்வைக்கப்படும் அனைத்து குற்றச்சாட்டுகளுக்கும் நாம் பாராளுமன்றத்தில் பதிலளித்திருக்கின்றோம் என்றார். தலங்கமா குறைகுட பகுதியில் சட்டத்தரணி மற்றும் அவரது மனைவியை சுட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் மொனராகல பகுதியில் வைத்து கைதான இரண்டாவது துப்பாக்கிதாரி 11 வருடங்கள் கடற்படையில் பணியாற்றிய சட்ட ரீதியாக விலகியவர் என்பதுடன் ரூபாட் சுரேஷ் என்ற போலி பெயரில் தனது அடையாளத்தை மறைத்து வாழ்ந்து வந்துள்ளமை விசாரணைகளில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இலங்கை பாடசாலை கிரிக்கெட் வரலாற்றில் தனித்துவமான அடையாளத்தை கொண்டுள்ள கொழும்பு இந்து கல்லூரி மற்றும் யாழ்ப்பாண இந்து கல்லூரி அணிகளுக்கிடையிலான 15வது ஜனசக்தி லைஃப் இந்துக்களின் பெருஞ்சமர் மாபெரும் கிரிக்கெட் போட்டி மீண்டும் களை கட்ட உள்ளது. கடந்த 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் இலங்கையை தாக்கிய டித்வா புயல் காரணமாக நுவரெலியா மாவட்டத்தின் ரெந்தபொல அக்கல பகுதிகளில் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் மண் சரிவினால் இடம்பெயர்ந்த 23 குடும்பங்கள் இன்றும் அடிப்படை வசதிகளின்றி தற்காலிக கூடாரங்களில் வாழ்ந்து வருகின்றனர். இயற்கை அனர்த்தம் ஏற்பட்டு பல மாதங்கள் கடந்த போதிலும் தமக்கான நிரந்தர தீர்வு எட்டப்படாமை குறித்து பாதிக்கப்பட்ட மக்கள் பெரும் கவலை வெளியிட்டுள்ளனர். தற்போது இவர்கள் வசித்து வரும் தற்காலிக கூடாரங்கள் நுவரெலியாவின் கடும் குளிர் மற்றும் அதிக வெப்பத்தை தாங்கும் தன்மையற்றவை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. போர்த்துகல் நாட்டின் அரச மற்றும் வெளிவிவகார அமைச்சர் பவுலோ ரேங்கல் பிரதமர் கலாநிதி அரணி அமரசூரிய அவர்களை அண்மையில் பிரதமர் அலுவலகத்தில் சந்தித்து கலந்துரையாடினார். இச்சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான சுற்றுலாத்துறை ஒத்துழைப்பை மேலும் பலப்படுத்துவது குறித்தும் இரு தரப்பினரும் விசேட கவனம் செலுத்தினர். அத்துடன் பரஸ்பர நலன் சார்ந்த ஏனைய துறைகளில் ஒத்துழைப்புகளை வலுப்படுத்துவது குறித்தும் இதன்போது விரிவாக ஆராயப்பட்டது. காலநிலை மாற்றங்கள் மற்றும் அவற்றின் தாக்கங்களை எதிர்கொள்வது தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. இத்தகைய சவால்களை எதிர்கொள்வதில் கூட்டு நடவடிக்கைகளின் அவசியம் குறித்து இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. அத்தோடு ஆராய்ச்சி, புத்தாக்கம் மற்றும் தொழில்நுட்ப மேம்பாடு உள்ளிட்ட கல்வித்துறையிலான இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் குறித்து பிரதமர் இங்கு குறிப்பாக சுட்டிக்காட்டினார். இலங்கை நிலைபெறான அபிவிருத்தியை நோக்கி பயணிக்கும் இந்த வேளையில் பொருளாதார மற்றும் கலாச்சார உறவுகளை மேலும் பலப்படுத்தும் வகையில் நாட்டிற்கு வருகை தரும் முதலீட்டாளர்களையும் சுற்றுலா பயணிகளையும் தாம் மனமுவந்து வரவேற்பதாக பிரதமர் கலாநிதி அரணி அமரசூரிய தெரிவித்தார். இந்தியாவின் 77வது குடியரசு தினம் மற்றும் இலங்கையின் 78வது சுதந்திர தினம் ஆகியவற்றை முன்னிட்டு இலங்கை இந்திய சங்கம் ஏற்பாடு செய்திருந்த விசேட கொண்டாட்டத்துடன் கூடிய இராப்போசன விருந்து நேற்று முன்தினம் கொழும்பு தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் இதனை தெரிவித்தார். இந்நிகழ்வின் போது இலங்கை இந்திய சங்கத்தின் உத்தியோகபூர்வ சஞ்சிகை வெளியீடு மற்றும் போர்ட் ஆஃப் கால் எனும் நூலினை பிரதமர் மற்றும் இந்திய உயர்ஸ்தானிகரிடம் கையளிக்கும் நிகழ்வுகளும் இடம்பெற்றன. அங்கு தொடர்ந்து உரையாற்றிய பிரதமர் 1949ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட இலங்கை இந்திய சங்கம் 7 தசாப்தங்களுக்கு மேலாக இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை வலுப்படுத்துவதில் பாரிய பங்களிப்பை வழங்கி வருகிறது. கலாச்சார ரீதியான பங்களிப்பு, கலந்துரையாடல் மற்றும் தொடர்ச்சியான தொடர்புகள் ஊடாக இரு நாட்டு அரசாங்கங்களுக்கு இடையில் மாத்திரமின்றி மக்களுக்கிடையிலான உறவுகளை பேணுவதற்கு இச்சங்கம் பெரும் பணியாற்றியிருக்கிறது. கடந்த ஆண்டில் இந்திய இலங்கை இருதரப்பு உறவுகளின் வலிமையை நாம் மீண்டும் ஒருமுறை கண்டோம். குறிப்பாக தேவ்னிமோரி புனித சின்னங்களை இலங்கைக்கு எடுத்து வந்து அவற்றை காட்சிப்படுத்துவதற்கு வழங்கிய ஒத்துழைப்பிற்கும் நாம் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோன்று தித்வா சூறாவளி இலங்கையை பாதித்த போது சாகர்பந்து நடவடிக்கை மூலம் எமக்கு உதவிக்கரம் நீட்டிய முதலாவது நாடாக முன்வந்து இந்தியா எமது மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்கு வழங்கிய ஒத்துழைப்பு அளப்பரியதாகும். இலங்கையின் மீட்சி பணிகளுக்கு 454 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான நீண்டகால நிவாரண பொதியை அறிவித்தமைக்காகவும் நிலைபெறான அபிவிருத்தி பயணத்தில் எங்களுடன் கைகோர்த்து செயற்படுவதற்காகவும் இந்தியாவை பாராட்டுகின்றோம் என்று பிரதமர் கலாநிதி அரணி அமரசூரிய தெரிவித்தார்.
CEO ஆஃப் த இயர் 2025 நிகழ்வு நேற்றைய தினம் மிக சிறப்பாக இடம்பெற்றது. இந்நிகழ்வில் இலங்கையின் முன்னணி நிறுவனங்களைச் சேர்ந்த 17 பிரதான நிறைவேற்று அதிகாரிகளுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. நிகழ்வில் பிரதம அதிதியாக அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ மற்றும் மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க ஆகியோர் கலந்து கொண்டனர். குளோபல் CEO ஃபோரத்தின் தலைவராகிய அனுர சிறிவர்தன நிகழ்வில் உரையாற்றினார். இதில் நாட்டிற்கு நல்லாட்சி ஏற்பட அதனை தனது எழுத்துக்களால் நிறைவேற்றிய சிரேஷ்ட ஊடகவியலாளரும் வாய்ஸ் ஆஃப் ஏசியா ஊடக நிறுவனத்தின் பொது முகாமையாளருமாகிய சிரேஷ்ட ஊடகவியலாளர் லால் ஏமந்த மாவளகே அவர்களுக்கு சிறப்பு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. ஈரானின் அணுசக்தி திட்டம் தொடர்பாக நிலவும் பதற்ற நிலையை தணிவிப்பது மற்றும் மத்திய கிழக்கில் மற்றொரு போர் கிளர்ந்தெழுவதை தவிர்ப்பது என்பனவற்றை இலக்காக கொண்டு அமெரிக்கா மற்றும் ஈரான் பிரதிநிதிகளிடையேயான நேரடியற்ற பேச்சுவார்த்தைகள் நேற்று வியாழக்கிழமை ஜெனீவாவில் மீண்டும் ஆரம்பமாகியுள்ளன. மத்திய கிழக்கில் அமெரிக்கா தனது விமான தாங்கி கப்பல்கள் மற்றும் போர் கப்பல்களை பெருமளவில் குவித்து வரும் நிலையில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. ஈரானின் அணுசக்தி நிகழ்ச்சி திட்டத்தை கட்டுப்படுத்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உடன்படிக்கை ஒன்றை முன்னெடுக்க எதிர்பார்த்துள்ளார். ஈரானில் உள்நாட்டு போராட்டம் மற்றும் அதிருப்தி நிலவி வரும் சூழலை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள அவர் திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்காவில் வசிக்கும் ஆயுதம் ஏந்திய கியூபா பிரஜைகள் படகு மூலம் நாட்டுக்குள் ஊடுருவி தீவிரவாத தாக்குதல்களை நடத்த முயன்றதாக கியூபா அரசாங்கம் நேற்று முன்தினம் புதன்கிழமை இரவு அதிரடி அறிவிப்பு செய்துள்ளது. புளோரிடா மாநிலத்தில் பதிவு செய்யப்பட்ட அதிவேக படகு ஒன்று கியூபா எல்லைக்குள் அத்துமீறி பிரவேசித்த நிலையில் கியூபா படைவீரர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக கூறப்படுகிறது. இதில் கியூபா அதிகாரி ஒருவர் காயமடைந்துள்ளார். அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் கியூபா படையினர் நடத்திய தாக்குதலில் அந்த படகில் இருந்த 10 பேரில் 4 பேர் கொல்லப்பட்டதுடன் 6 பேர் காயமடைந்தனர். ஆஸ்திரேலிய பிரதமரின் அதிகாரப்பூர்வ இல்லத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. இதையடுத்து அங்கிருந்து பிரதமர் அந்தோனி அல்பானிஸ் பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். கான்பராவில் உள்ள பிரதமரின் அதிகாரப்பூர்வ இல்லத்தில் பத்திரிகையாளர் ஒருவருக்கு பேட்டி கொடுத்துக் கொண்டிருந்தார். அத்தோடு நேரப்படி மாலை 6 மணிக்கு பிரதமர் இல்லத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. இதையடுத்து பாதுகாப்பு படையினர் அந்தோனி அல்பானிஸை தொடர்ந்து வீட்டில் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். நாட்டின் இன்று பெரும்பாலான பகுதிகளில் சீரான வானிலை நிலவக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அதே நேரம் தென் மாகாணத்திலும் ரத்தினபுரி மற்றும் மொனராகல மாவட்டங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் ஒரு சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. அதிகாலை வேளையில் நாட்டின் பல பகுதிகளில் பனிமூட்டமான நிலை காணப்படலாம் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. 2020 உலக கிண்ண தொடரின் நேற்று இடம்பெற்ற ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான போட்டியில் இந்தியா அணி 72 ஓட்டங்களால் வெற்றி பெற்றுள்ளது. சென்னையில் இடம்பெற்ற இப்போட்டியில் நாணய சுழற்சியில் வென்ற ஜிம்பாப்வே அணி முதலில் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது. இதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 4 விக்கெட்டுகளை இழந்து 256 ஓட்டங்களை பெற்றது. களம் புகுந்த இந்திய அணி வீரர்கள் அனைவரும் அதிரடியாக ஓட்டங்களை குவித்திருந்தனர். இந்திய அணி சார்பில் துடுப்பாட்டத்தில் அபிஷேக் சர்மா 55 ஓட்டங்களையும், ஹர்திக் பாண்டியா 50 ஓட்டங்களையும், திலக் வர்மா 16 பந்துகளில் 44 ஓட்டங்களையும் அதிரடியாக குவித்தனர். இந்நிலையில் 257 என்ற வெற்றி இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடிய ஜிம்பாப்வே அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 6 விக்கெட்டுகளை இழந்து 184 ஓட்டங்களை பெற்று தோல்வியடைந்தது. ஜிம்பாப்வே அணி சார்பில் பிரைன் பென்ட் இறுதி வரை அதிரடியாக ஆட்டமிழக்காமல் துடுப்படுத்தாடி 59 பந்துகளில் 97 ஓட்டங்களை குவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.